அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷோப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டிசம்பர் 15லேருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எல்லோரும் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதாவது நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எடுத்து வச்சுக்கோங்க, ஹிண்ட்டு மாதிரி. ஏன்னா இது ஹிண்ட்டு மாதிரி தான் இருக்குது. சும்மா ரஃபாக வந்து ஒரு வேர்டில் ஒரு டாபிக் போட்டு அதில் 2-3 பாயிண்ட் வந்து ஒரு வேர்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கைப்பட எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? பிரிண்ட் அவுட்டை விட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு வேர்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா நிறைய பேஜஸ் வரும். இதுவே நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டிசம்பர் 9 இப்போ டிசம்பர் 15லேருந்து 23ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பேஜஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹிண்ட்டாக எழுதி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடைசியில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இல்லை முடியாத பட்சத்தில் வேணால் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது சிம்பிளாக தான் இருக்குது, நிறையாலாம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கான பிடிஎஃப் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிருஷோப் அகாடமிக்குன்னே சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குங்க. ஓகேங்களா? அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அந்த இதில் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஷேர் பண்ண வீடியோவுக்கு கீழேயே வந்து அதற்கான பிடிஎஃப் இருக்கும். பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேறு எங்கேயும் தேட வேண்டியது கிடையாதுங்க. இந்த வீடியோவை அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம். அதற்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிடிஎஃப் இருக்கும். அந்த வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸுக்கான பிடிஎஃப் வந்து அதற்கு கீழேயே இருக்கும். பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது போக அதில் நமக்கு டெய்லியும் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து டெய்லியும் வந்து ரெகுலராக வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். இந்திய மொழி விழா. இந்திய மொழி விழா பார்த்திங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 11. அவருடைய பிறந்த நாளை அவரை நினைவு கூறும் வகையில் வந்து டிசம்பர் 4லிருந்து 11 வரைக்கும் இந்திய மொழி விழாவை நம்ம வந்து கொண்டாடுறோம். ரொம்ப முக்கியங்க. இந்திய மொழி விழா டிசம்பர் 4 to 11 பாரதியாருடைய நினைவை ஓகேங்களா போற்றும் வகையில் நம்ம வந்து இதை கொண்டாடிட்டுருக்கோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழிகளின் மூலம் ஒற்றுமை அப்படிங்கிறதான் தீம். இப்போ மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு அலுவலக மொழி இருக்குது, பேச்சு மொழி இருக்குது, எல்லாமே. சரிங்களா? இந்த மொழியினால் நமக்கு எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மொழியின் மூலமாகவே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளில் இந்த ஆண்டு வந்து நம்ம கொண்டாடுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இதற்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மத்திய அரசு சில மாதங்களுக்கு முன்பு மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, வங்காளம் இந்த 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருமே ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. அது கூட இந்த 5ஐயும் எழுதி வச்சுக்கோங்க. இது முன்னாடியே வந்து ப்ரீவியஸாக அக்டோபர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம். இந்த இந்திய மொழி விழா கொண்டாடுறதுனால இந்த பாயிண்ட்ஸ் வந்து நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் புக்லேயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, வங்காளம் இந்த 5 மொழிகளுக்கு இப்போ அக்டோபர் 2024 வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சீடோ புயல். நமக்கு வந்து பேரிடர் வந்து உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் சர்வதேச செய்திகள் நமக்கு இல்லை. ஓகேங்களா? நமக்கு வந்து டாப்பிக்கே இல்லை. ஆனால் இருந்தாலும் பேரிடர் சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ சீடோ அப்படிங்கிற புயல் எங்கே வந்து எந்த பகுதியை பாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மயோட் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மயோட் அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம், சீடோ புயலால் பாதிக்கப்பட்ட மயோட் பகுதி எங்குள்ளது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு குரூப் 4 பேஸ் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஒரு டாபிக்னா ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான். ஓகேங்களா? திட்டங்களுக்கு மட்டும் ஒரு 5-6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். நீங்கள் குரூப் 4க்கு மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், காலனி உற்பத்தி ஆலை.
காலனி உற்பத்தி ஆலை எங்கே இது பண்ண போகிறாங்க அப்படின்னா அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தொழிற்பூங்கால என்ன பண்ணியிருக்காங்க, அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த காலனி உற்பத்தி ஆலை மூலமாக 25,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது எந்த நிறுவனம் வந்து இங்கே அமைக்க போகிறாங்கன்னா தைவான் நாட்டை சேர்ந்த ஹாங் பூ குழுமம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானதுங்க. காலனி உற்பத்தி ஆலை ராணிப்பேட்டையில் அமைக்க போகிறாங்க. எந்த நாட்டுடைய நிறுவனம்? தைவான் நாட்டை சேர்ந்த ஹாங்ஃபு குழுமம் என்ன பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா, 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், 129வது திருத்த மசோதா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் கிடையாதுங்க, திருத்த மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை என்ன பண்ணியிருப்பாங்க, 2 மசோதாக்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய அமைச்சரவை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த திட்டம் இப்போ என்னென்னா ஒரு பெரிய விவாதம் தாக்கல் பண்ணும் பொழுது ஒரு பெரிய விவாதம் வந்து அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நடந்திருக்கும். ஓகேங்களா, எதிர்கட்சியில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மசோதாவை பற்றி ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனையாவது மசோதான்னு பார்த்தீங்கன்னா 129வது திருத்த மசோதா. பார்த்து வச்சுக்கோங்க, 129வது திருத்த மசோதா எது தொடர்பானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பிரிவு 2 இந்த மசோதாவில் பிரிவு 2 உட்பிரிவு 5 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மக்களவை தேர்தலுடன் எந்த ஒரு சட்டப்பேரவைக்காவது தேர்தலை நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் கருதினால். ஓகேங்க, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலாக மக்களவை தேர்தல் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடத்த முடியாது அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் நினச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னா அந்த சட்டப்பேரவைக்கு மாற்று தேதியில் தேர்தல் நடத்தப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், அதாவது ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஏதோ ஒரு மாநில சட்டப்பேரவைக்கு அந்த டைமில் நடத்த முடியல அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் நினச்சது அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இஷ்யூவாக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலான்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம். என்னென்ன பரிந்துரைக்கலாம், நீங்கள் வந்து இந்த சட்டப்பேரவை எலெக்ஷன் வந்து இந்த மாற்று தேதியில் தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்கலாம். இது வந்து இந்த தேர்தல் மசோதாவில் இருக்கக்கூடிய என்னதுங்க ஒரு பிரிவு. அந்த மசோதா இப்போ புதுசாக இது பண்ணியிருக்காங்கல்ல, ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்கல்ல, அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. இது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க போதும். இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு 129வது திருத்த மசோதா அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இன்னொன்று இப்போ பெரிய விவாதம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மசோதாக்களை தாக்கல் செய்வது தொடர்பாக முடிவு செய்வதற்காக முதல் முறையாக மின்னணு முறையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாக்கெடுப்பு. எப்போவுமே இப்போ ஏதாவது ஒரு விவாதம் பெரிய விவாதம் போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கெடுப்பு நடத்துவாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் முறையாக மின்னணு முறையில் வாக்குப்பதிவு நடத்தியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் முறையாக மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா, அதாவது வாக்கெடுப்புனா அங்கே இருக்கக்கூடிய மேஜராக யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அதுக்கு எதிராக வந்திருப்பாங்க பார்த்தீங்களா ப்ரெசண்ட். ஓகேங்களா, ப்ரெசண்ட் ஆனவங்களே எத்தனை பேர் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜென்ரலாக வாக்கெடுப்பு நடத்துவாங்க. இப்போ மின்னணு முறையில் இந்த டைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், அந்த வாக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டில் தான் நிறைய பேர் சப்போர்ட்டாக வந்து வாக்களிச்சிருப்பாங்க. பாருங்கள், இன்னொன்று நான் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பெரிய இங்கே பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்துவதற்கான 2 மசோதாக்களை ஆய்வு செய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக எம்பியுமான பிபி சௌதரியை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நியமித்தார். அப்போ இது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த மசோதாவை பற்றி இந்த 2 மசோதாக்கள் தொடர்பானதை பற்றி ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு என்ன அமைக்க போகிறாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவராக யாரை வந்து நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபி சௌத்ரி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரும் பாஜக எம்பின்னு சொல்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவர் யாருங்க? பிபி சௌத்ரியா. அவரை யாரை நியமிக்கிறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க.
மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நியமிக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு இருக்குன்னா அதனுடைய தலைவரை யாரை நியமிப்பாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறாள்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாமே நம்ம புக்ஸ்லேயே படிக்க முடியாது. சில பாயிண்ட்ஸ் இப்படி தான். ஏன்னா நம்ம புக்கில் படிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்காமல் இருப்போம். அப்போ நியூஸில் வரும்பொழுது இன்னும் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அப்போ 129வது திருத்த மசோதா அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது. அதுக்கப்புறம் இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் முறையாக அந்த மின்னணு முறையில் வாக்கெடுப்பு. இது கூட ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு, அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி சௌத்ரி. ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், விஜய் திவஸ், வெற்றி தினம் சொல்லுவோம். இது டிசம்பர் 16 நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இது எதன் நினைவாக கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் 1971 போர் நடந்திருக்கும். அதில் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் டாக்காவிடம் டாக்காவில் சரணடைஞ்சிருப்பாங்க. அப்போ இந்தியா வெற்றி பெற்றுருவாங்க. அப்போ இந்தியாவுடைய வெற்றியை போற்றும் வகையில் விஜய் திவஸ் டிசம்பர் 16 நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேங்களா? வெற்றி தினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த போருக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தானிடம் இருந்த அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் என்னதுங்க, இப்போ வங்காளதேசம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பாகிஸ்தானுடைய பகுதி கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியா விடுதலை பெற்று தந்திருக்கும். ஓகேங்களா? இந்த போருக்கு பிறகு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஜாகிர் ஹுசைன் மறைவு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற தபேலா மேதை. இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா மும்பை. ரொம்ப முக்கியங்க. உலக புகழ்பெற்ற, ஏன்னா எந்த கலை சம்பந்தமான ஒருத்தர், ஏன்னா செய்திகளில் இடம்பெற்ற ஆளுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4ல் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சில கொஷின்ஸ் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. உலக புகழ்பெற்ற தபேலா மேதை யாருன்னா ஜாகிர் ஹுசைன், மும்பையை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா இவருடைய முதல் இசை ஆல்பம் 1973 லிவிங் இன் தி மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படிங்கிறத இவருடைய முதல் இசை ஆல்பம் எப்போ வெளியிடுறாரு, 1973. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் 1988 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. 37 வயசுலேயே, ஒரு இளம் வயதுலேயே என்ன பண்ணியிருக்காருன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் 2002 2023 பத்ம விபூஷன் 3மே வாங்கிட்டார். பத்மஸ்ரீயும் வாங்கியிருக்காரு, பத்மபூஷனும் வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமானது 2023 பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காரு. அப்போ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவர் தபேலா மேதை 2023 பத்ம விபூஷன் வாங்கியிருக்கார். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், டிஜி தேர்வு முறை, அதாவது டிஜிட்டலாக தேர்வு முறையை நடத்துகிறதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான 7 உறுப்பினர்களை கொண்ட குழு மத்திய அரசு அமைச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, இப்போ போட்டித் தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா நார்த்தில் நிறைய இப்போ கொஷின்ஸ் லீக் ஆகுது, நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது சரியாக நடத்துறதில்ல, முறைகேடு நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த போட்டித் தேர்வுகளை ஏன் அப்படின்னா இதன் மூலமாக தான் அரசு அதிகாரிகள் உள்ளே வராங்க. அப்போ அந்த இடத்துல முறைகேடு நடக்கும் பொழுது அந்த கவர்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய, அதாவது அந்த தகுதி இல்லாதவங்க உள்ளே வரும் பொழுது என்னாகும், ஓகேங்களா, ஒரு நல்ல பண்பு இல்லாதவங்க ஒரு அரசு அதிகாரிகள் ஆகும்போது, ஏன்னா நல்ல பண்பு இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், முறைகேடாக நம்ம தேர்வு எழுதி பாஸ் ஆகிறப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்மக்கிட்ட அந்த நல்ல பண்பு இல்லை அப்படிங்கிறது. அப்போ அப்படி நல்ல பண்பு இல்லாதவங்க ஒருத்தங்க அரசு அதிகாரி ஆகும் பொழுது சமூகம் எப்படி இருக்கும், ஓகேங்களா. அப்போ அந்த போட்டித் தேர்வுகளை சீரமைப்பதற்காக பாருங்கள், தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைப்பதற்காக யார் தலைமையிலான 7 உறுப்பினர்களை கொண்ட குழு, கே ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவராக இருந்திருப்பார். அவர் தலைமையிலான 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பரிந்துரை பண்ணியிருப்பாங்கன்னா, விமான நிலையங்களில் பயணிகள் எவ்வித இடையூறுமின்றி பயணிக்க டிஜி யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எந்த டிஜி யாத்திரை, இது முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம். டிஜி யாத்திரை அப்படின்னா விமான நிலையங்களில்
விமான நிலையங்களில் நம்ம இப்போ பயணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதாகட்டும், நம்மளுடைய ஆதார் கார்டு எல்லாமே ஓகேங்களா, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாகவே வந்து அதில் என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக வந்து இந்த செக் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு அந்த டைமெல்லாம் குறையும் ஓகேங்களா, இந்த டிஜி யாத்திரை ஆப் மூலமாக. அப்போ இதே மாதிரி இந்த முன்னெடுப்பை போலவே நம்ம டிஜி தேர்வு முறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா, இந்த கே ராதாகிருஷ்ணன் குழு. இப்போ டிஜி யாத்திரைன்னு இந்த இடத்துல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது விமான நிலையங்கள் தொடர்பான ஒரு ஆப்பு ஓகேங்களா, விமான நிலையங்களில் பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் டிஜி யாத்திரை. டிஜி தேர்வு முறை அதன் மாதிரியே டிஜி தேர்வு முறையை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், த 5th இன்டர்கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டி INC5 ஓகேங்களா, 5வது என்ன பாருங்கள், நெகிழி மாசை கட்டுப்படுத்துவது தொடர்பான அரசுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை குழுவின் 5வது மாநாடு ஓகேங்களா. அது எங்கே நடக்குது அப்படின்னா தென்கொரியாவுடைய பூசான் நகரில் ஓகேங்களா. இது இந்த கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமிட்டியில் சுமார் 170 நாடுகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு எதனுடைய ஒரு அங்கம்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் அவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கிய நாடுகள் அவையின் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு அங்கம்னு சொல்கிறாங்க. ஈஸிங்க. 5th இன்டர்கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டி ஆன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் எங்கே மாநாடு, அந்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவுடைய பூசான் நகரில். இதில் சுமார் 170 நாடுகள் இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் அவையின் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு அங்கம் தான் இந்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சாகித்ய அகாடமி விருது இந்த 2024 இந்த சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பேராசிரியர் ரா வெங்கடாச்சலபதி ஓகேங்களா, வெங்கடாச்சலபதி. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 ஓகேங்களா. இந்த 1908 வந்து நீங்கள் ஐஎன்எம்ல நிறைய படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. வஉசியும் சிவாவும் வந்து அந்த கோரல் மில் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய இந்த பணியாளர்களுக்காக போராட்டம் நடத்தின அந்த வருஷம் ஓகேங்களா. நிறைய அந்த 1908 படிச்சிருப்பீங்க. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற ஆய்வு நூலுக்காக இந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது ரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் பகுதியை சேர்ந்தவங்க. ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த நூல் அப்படி என்ன இருக்குன்னா 1908 மார்ச் 13 வஉசி வந்து கைதாகிறார் ஓகேங்களா. அந்த கைதை தொடர்ந்து என்னாகும், திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஓகேங்களா. அவர்கள் மீது நடத்தப்பட்ட அப்போ போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறையின் தொடர்ச்சியாக அடக்குமுறை அவங்க மேலே நடத்தப்படும் ஓகேங்களா. அதனோட தொடர்ச்சியாக ஏற்பட்ட எழுச்சி குறித்தும் அந்த எழுச்சியால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்தும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நூலில் ஆய்வு பண்ணி எழுதியிருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மின் உற்பத்தி. இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் இது ஏன் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நிறைய எஸ்ஏ மாதிரி, அதாவது அந்த எடிட்டோரியல் பேஜெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தலையங்கம் பகுதியெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th புக் ஆகட்டும் 10th புக் ஆகட்டும், அதில் வந்து இந்தியா வந்து இந்த உற்பத்தியில் இந்த பிளேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அங்கே என்னாகனா அப்டேட் ஆகிட்டே இருக்கும்ல. நமக்கு வந்து கடைசியாக வந்து என்ன அந்த பிளேஸில் இருந்துச்சோ ஓகேங்களா, அது இப்போ 2019 அதை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு அந்த புக்கை. அப்போ இந்தியா என்ன பிளேஸில் இருக்குதோ அதை தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பரில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் உடனே அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸு ஓகேங்களா, பாலிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கங்கே எழுதி வச்சுக்கிறது நல்லது. புரிஞ்சுதுங்களா. இல்லை அப்படின்னா நமக்கு தெரியாமையே போயிடும். ஏன்னா பழைய இன்ஃபர்மேஷனையும் புதிய இன்ஃபர்மேஷன்லேயும் ஆப்ஷனில் கொடுத்துருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம தவறாக பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா. பாருங்கள், மின் உற்பத்தியில் பாருங்கள், காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 2014 நம்ம 25 ஜிகாவாட் திறன் தான் இருந்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா 2024 130 ஜிகாவாட், ஒரு பெரிய வளர்ச்சி ஓகேங்களா. காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். இதன் மூலமாக நமக்கு தெரியுது.
பாருங்கள், உலகளாவிய அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில், காற்றாலை இல்லைங்க, சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பிளேஸில் இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வீடுகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம். இது ரொம்ப முக்கியமான திட்டங்க. இது என்னதுன்னா, வீடுகள் மேலே அந்த சூரிய மின் தகடுகளை பொருத்தி அதன் மூலமாக நம்ம கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வீடுகளுக்கு இந்த சூரிய மின்சக்தி மூலமாக கரண்ட் யூஸ் பண்ணுற ஒரு திட்டம் தான். ஓகேங்களா? பாருங்கள், பிப்ரவரி 2024 வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பாருங்கள், கூரை மீதான கூரையில் பொருத்தப்படும் அந்த சூரிய மின்தகடுகள் மூலம் நம்ம எவ்வளோ வரையிலான இலவச மின்சாரத்தை வீடுகளுக்கு வழங்க முடியும்னு பார்த்திங்கன்னா 300 யூனிட் வரையிலான இலவச மின்சாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடுகளுக்கு கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்கள், இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சூரிய மின்தகடுகளை நம்ம பொருத்தணும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நமக்கு செலவாகும். அந்த சூரிய மின்சக்தி நிறுவுவதற்கான செலவில் 60% நேரடி மானியமாக மத்திய அரசு நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? பாருங்கள், அதாவது நேரடி மானியமாக அரசுகள் நமக்கு கொடுத்துரும். புரிஞ்சுதுங்களா? அந்த 60% அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட். பாருங்கள், 1 கிலோவாட் அந்த திறன் கொண்ட அந்த சூரிய மின்தகடை பொருத்தணும் அப்படின்னா ரூபாய் 30,000 கொடுப்பாங்க. 2 கிலோவாட் அப்படின்னா ரூபாய் 60,000. 3 கிலோவாட் அப்படின்னா 78,000. அதுக்கப்புறம் ஒரு கிலோவாட்டுக்கு 18,000 சேர்த்திக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது இது 3 வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது தான். இனி மறுபடியும் ஒரு 4 கிலோவாட் அப்படின்னு என்னதுங்க, இன்னும் ஒரு 18,000 ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூரிய மின்சக்தி நிறுவுவதற்கான செலவில் அரசுகள், ஓகேங்களா, கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ 60% வந்து நமக்கு நேரடி மானியமாக வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கொடுத்துருவாங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொன்று, பிரதமர் வீட்டு வசதி திட்டம் மூலம் பொருளாதாரத்தில் நலிவுற்ற குடும்பங்களுக்காக கட்டப்படும் வீடுகளில் இலவசமாகவே சூரிய மின்தகடுகள் பொருத்தப்பட்டு வருகிறது. பாருங்கள், பிரதமர் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு என்னன்னு பாருங்கள். பிரதமர் வீட்டு வசதி திட்டம் நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அந்த பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பொருளாதாரத்தில் நலிவுற்ற குடும்பங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி அந்த திட்டத்தின் கீழே கட்டப்படும் வீடுகளுக்கு இலவசமாகவே என்ன பண்ணிடுறாங்க, சூரிய மின்தகடுகளை பொருத்தி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு பார்த்துக்கோங்க. அடுத்தது தேவைக்கு, இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு குறைவாக சூரிய மின்சக்தி கிடைத்தால் மின்வாரிய கட்டண மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சில டைம் வந்து நமக்கு இதில் சூரிய மின்சக்தி வந்து குறைவாக கிடைக்குது அப்படின்னா நம்ம அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட்டண மின்சாரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லை, தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும் மின்சாரம் மின்வாரியத்துக்கு வழங்கப்பட்டு அதற்கான விலையை மின்வாரியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். தேவைக்கு குறைவாக நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? மின்சக்தி மூலமாக நம்ம பொருத்தியிருக்கோம். ஓகேங்களா? அந்த மின்தகடு மூலமாக வரக்கூடிய மின்சக்தி குறைவாக தான் அப்போ கிடைக்கிது அந்த டைமில். ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கட்டண மின்சாரம் இருக்கும் பார்த்திங்களா, அதையே பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த நம்ம மின்தகடு மூலமாக மின்சக்தி வந்து தேவைக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மின்சாரத்தை மின்வாரியத்துக்கு கொடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதற்கான விலையை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கூரை மீதான சூரிய மின்சக்தி இணைப்புகளில் இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சூரிய மின்சக்தி திட்டம் வந்ததுக்கப்புறம் கூரை மீதான சூரிய மின்சக்தி இணைப்புகளை 65% குஜராத், மகாராஷ்டிராவில் செயல்படுத்தியிருக்காங்க, அதாவது பொருத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது போக இந்த 2 மாநிலங்கள் கூட உத்தரப்பிரதேசும் கேரளாவும் சேர்த்தணும் அப்படின்னா 80%. அப்போ 80% வந்து இந்த 4 மாநிலங்களில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொருத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 4 மாநிலங்களை சேர்த்தாவே 80% வந்துடுது. அப்போ அதிகமாக அவங்க தான் பொருத்தியிருக்காங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் என்னவாக இருக்காங்க அப்படின்னா இந்த திட்டம் சூரிய மின்தகடுகள் பொருத்துறதுல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியங்க. இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அந்த பாருங்கள், பிப்ரவரி 2024 300 யூனிட் வரையிலான இலவச மின்சாரம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மின்சக்தி நிறுவதற்கான செலவில் 60% கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துரும். அதுவும் பாருங்கள் நேரடி மானியமாக வங்கி கணக்கில் நமக்கு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பிரதமர் ஆவாஸ் யோஜனாவை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? அந்த திட்டத்தின் கீழே வீடுகள் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வீடுகளில் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளில் இலவசமாக சூரிய மின்தகடுகள் வந்து பொருத்தி தராங்க. ஓகேங்களா?
அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து சும்மா இந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பட்ஜெட்டில் தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருப்பார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பழைய திட்டம் தாங்க. ஏங்க கரண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா இது சம்மந்தமான திட்டங்கள்லாம் வந்து நியூஸில் வந்துட்டுருக்கும். அப்படி வரல அப்படின்னாலும் நம்ம திட்டங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். பாருங்கள், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னா என்னென்னா, கிராமப்புற பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள் இருக்குது இப்போ. ஓகேங்களா, இப்போ கிராமப்பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள்லாம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதனுடைய நோக்கம், இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, குடிசையில்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்கை அடையும் வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு பதிலாக கான்க்ரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். எவ்வளோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா, குடிசை இல்லாத வீடுகள் இலக்கு. ஓகேங்களா, இந்த இலக்கை அடைவதற்காக எந்த வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2030ஆம் ஆண்டுக்குள் எத்தனை லட்சம் வீடுகள்? 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு மாற்றாக என்ன வீடு கட்டித்தர போகிறாங்க? கான்க்ரீட் வீடுகள் கட்டித்தர போகிறாங்க. ஓகேங்களா, இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுறக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடை பற்றி தமிழ்நாடை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்கீம்ஸ் ஆகட்டும், விருதுகள் ஆகட்டும், அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே. ஏன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்போ விளையாட்டு வந்து நமக்கு குரூப் 4 கிடையாது, டாபிக் எடுத்து விட்டாங்க. ஆனால் இந்த துறைகளில் வந்து தமிழ்நாடு சாதிச்சிருக்காங்க அப்படின்னு யூனிட் 9 வருது பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாடு வீரர்கள் வந்து இந்த துறையில் விளையாட்டு துறையில் சாதிச்சிருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 2024க்கான மிஸ் இந்தியா பட்டம் யாருக்கு கிடச்சிருக்குன்னா, சென்னையை பூர்வீகமாக கொண்ட கைட்லினா சாண்ட்ரா நீல். இந்த பேரில் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டே போதும், ஆப்ஷனை பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்தால் போதும். ஓகேங்களா, கைட்லினா சாண்ட்ரா நீல் 2024 மிஸ் இந்தியா பட்டம். அடுத்து பாருங்கள், கெய்ரோஸ் 2 ராக்கெட். இது வந்து இந்த ராக்கெட் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். இந்த ராக்கெட் யார் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஜப்பானின் தனியார் புத்தாக்க நிறுவனமான ஸ்பேஸ் ஒன் நிறுவனம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த கெய்ரோஸ் 2 ராக்கெட் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். கெய்ரோஸ் 2 ராக்கெட் எந்த நாட்டினுடையது? ஜப்பான். அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டார்லைனர் விண்கலம். இந்த ஸ்டார்லைனர் விண்கலத்தை வந்து யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸும் பட்ச் வில்மோர் அவங்க 2 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து ஜூன் 5 வந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க திரும்பி வருவதற்கான அந்த காலத்தை வந்து ஒத்தி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இது வந்து நியூஸில் இடம்பெற்றிருக்கும். பார்த்துக்கோங்க. ஸ்டார்லைன் விண்கலம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதில் 2 விண்வெளி வீரர், சுனிதா வில்லியம்ஸ், இன்னொன்று பட்ச் வில்மோர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா, பாருங்கள், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நபர்களை ஏற்றி சென்ற 2வது தனியார் நிறுவன விண்வெளி ஓடம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஊழல் நிலை 2023 பற்றி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த ஊழல் நிலையை எந்த அமைப்பு வந்து அந்த பட்டியலை வந்து வெளியிடுறாங்கன்னா, பாருங்கள், உலகளாவிய ஊழலை கண்காணிக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வருடம் பட்டியலை வெளியிடுவாங்க. ஓகேங்களா, ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியல், ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலை வந்து அவங்க தான் வெளியிடுவாங்க. அப்போ மொத்தம் 180 நாடுகளில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம்? ரொம்ப பின்னாடி, 193. ஓகேங்களா, 93ஆம் இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள், உலகம் எங்கும் ஊழல் ஒழிப்பு நாள் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9. ஊழல் ஒழிப்பு நாள் டிசம்பர் 9. ஊழல் நிலையில் இந்தியா பார்த்திங்கன்னா 180 நாடுகளில் 93வது இடத்துல இருக்கும். அதாவது 2க்கும் நடுவில், ரொம்ப இதாகவும் இல்லை, ரொம்ப பின்னாடியும் போக அப்படிங்க, 2க்கு மீடியமாக இருக்கும். 93வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ தொடங்குறாங்கன்னா, 2021 ஆகஸ்டில் கிருஷ்ணகிரியில். இப்போ ஒரு திட்டம் வந்து எந்த வருடம், எந்த மாதம், எந்த இடத்துல தொடங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரியில் 2021 ஆகஸ்டில். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொற்றா நோய் எனப்படும் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வீடு தேடி சென்று மருந்து பெட்டகங்கள் வழங்கப்படுகின்றன. அப்போ இந்த மக்களை தேடி மருத்துவம் தொற்றா நோய். ஓகேங்களா, தொற்றா நோய்னா சொல்லுவோம் பார்த்தீங்க, உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய். ஓகேங்களா,
அந்த நோய் உள்ளவர்களுக்கு வீடு தேடி சென்று மருந்து பெட்டகங்கள் வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான். ஓகேங்களா, அந்த திட்டத்தை பற்றி நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க நியூஸில். அதனால் இந்த நியூஸ் இடம்பெற்றிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரியில் 2021 ஆகஸ்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள். ஏன்னா இப்போது இதை நீங்கள் இப்போ ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கம்பைலேஷனை நீங்கள் திட்டங்கள்லாம் எடுத்து நீங்கள் படிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ படிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க. இப்போ டெய்லி நியூஸை பார்த்துட்டே வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்காது ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்படி பார்த்துட்டே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கூட, இப்போ நம்ம டெய்லி வாரம் ஒரு வீடியோ போடுறோம், அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட கடைசியில் ஏதோ ஒரு கம்பைலேஷன் படிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் டெய்லி படிக்க சொல்கிறது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மின் உற்பத்தி தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். காற்றாலை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தியில் சுமார் 11,000 மெகாவாட் திறனுடன் 2வது இடத்துல இருக்கும் இந்தியா லெவலில். ஓகேங்களா, இந்தியா அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கும். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 9,400 மெகாவாட் அளவுடன் 3வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முன்னாடியே பார்த்தோம், இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, காற்றாலை மற்றும் அதாவது மின்சக்தி உற்பத்தியில். காற்றாலை இல்லைங்க, மின்சக்தி உற்பத்தியில் சூரிய மின்சக்தி உற்பத்தி. ஓகேங்களா, சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது இடம், சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3வது இடம். ஓகேங்களா, பாருங்கள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கென தமிழ்நாடு பசுமை மின் உற்பத்தி நிறுவனம் அமைச்சிருக்கோங்க. இதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு பசுமை மின் உற்பத்தி நிறுவனம் அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 2030 ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான அளவை 43% உயர்த்த மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான அளவை 43% என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு என்ன டார்கெட் வச்சுருக்கோம், 50% அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஓகேங்களா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக என்ன பண்ணுறோம், மின் உற்பத்தி பண்ணுறதான். புரிஞ்சுதுங்களா? அப்போ 50% நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். புரிஞ்சுதுங்களா? புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் யார் ஃபஸ்ட்டு இருக்கும், இந்திய அளவில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இருக்கும். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். உடன்குடி மற்றும் எண்ணூர் இந்த 2 பகுதிகளில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க போகிறாங்க. புரிஞ்சுதுங்களா? உடன்குடியிலையும் எண்ணூர்லையும். ஓகேங்களா, காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடம், சூரிய மின்சக்தி உற்பத்தியில் 3வது இடம், அடுத்தது புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபஸ்ட் இடம். ஓகேங்களா, ஃபுல்லாகவே எல்லாமே கவர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. செப்பரேட்டாக காற்றாலை தனியாக சூரிய மின்சக்தி தனியாக எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக எல்லாமே கவர் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸ். அடுத்து பாருங்கள், 2 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த அந்த 2 போர்க்கப்பல்களை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த மசாகான் டாக் கப்பல் கட்டுமான நிறுவனம். ஓகேங்களா, மும்பையில் இருக்கக்கூடிய மசாகான் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் தயாரிச்சிருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2 INS நீலகிரி 1, INS சூரத் 2 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, பாருங்கள். 17A ரக திட்டத்தின் கீழ் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிய முதல் போர்க்கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா INS நீலகிரி. ஓகேங்களா, எந்த திட்டத்தின் கீழ் எந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அது ஃபஸ்ட் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிய முதல் போர்க்கப்பல் இது. அடுத்தது பாருங்கள், 15B ரக திட்டத்தின் கீழ் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட 4வது ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னா INS சூரத். ஓகேங்களா, திட்டம், எந்த தொழில்நுட்பம், அதனுடைய பேர், அந்த போர்க்கப்பலுடைய பேர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், K9 வஜ்ரா பீரங்கிகள் இந்திய இராணுவத்துக்கு கொள்முதல் செய்வதற்காக இந்திய இராணுவம் எந்த நிறுவனத்துக்கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா லார்சன் அண்ட் டூப்ரோ LNT அந்த நிறுவனத்தோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எந்த பீரங்கிகள் வாங்க, K9 வஜ்ரா பீரங்கிகள் வாங்குவதற்காக. ஓகேங்களா,
அடுத்தது பாருங்கள், ஓம் பிரகாஷ் சௌதாலா. இவர் வந்து சமீபத்தில் காலமாக இறந்திருப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா முதல்வராக 5 முறை பதவி வகிச்சிருப்பார். ஓகேங்களா, ஹரியானா முதல்வராக 5 முறை பதவி வகிச்சிருப்பார். இவர் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய லோக்தளம் கட்சியின் தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய லோக்தளம் கட்சியின் தலைவர். இவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னா சமீபத்தில் இறந்திருப்பார். ஹரியானா முதல்வராக 5 முறை பதவி வகிச்சிருப்பார். அடுத்து பாருங்கள், மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி. இந்த விருது வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளை. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி குழுமத்துடைய தலைவர். இவருக்கு எதற்காக, அதாவது இது எந்த நாட்டுடைய விருதுன்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் நாட்டுடைய உயரிய விருது இவருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த விருதை பெறும் முதல் வெளிநாட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்கிறாங்க. பஹ்ரைனை மேம்படுத்துவதில் ரவி பிள்ளையின் பங்களிப்பை பாராட்டி இந்த விருது அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பஹ்ரைன் நாட்டுடைய உயரிய விருது. இந்திய தொழிலதிபரான ஆர்பி குழுமத்தின் தலைவரான ரவி பிள்ளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், டிசம்பர் 21. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். டிசம்பர் 21 முதலாவது உலக தியான தினம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொண்டாடி இருப்போம். பாருங்கள், இது இப்போ வந்து சமீபத்தில் ஐநா வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ முதலாவது உலக தியான தினம் டிசம்பர் 21, 2024 நம்ம கொண்டாடியிருப்போம். ஓகேங்களா, இந்த டிசம்பர் 21 அப்படிங்கிறது குளிர்கால சங்கராந்தியை குறிக்கும் சொல்கிறாங்க. இது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் இதை படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, குளிர்கால சங்கராந்தியை இந்த தினம் வந்து குறிக்கும் சொல்கிறாங்க. இது இந்திய பாரம்பரியத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா உத்தராயணத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி குளிர்கால சங்கராந்தி அப்படிங்கிறது டிசம்பர் 21 முதலாவது இல்லை உலக தியான தினம் நம்ம கொண்டாடுறோம். கோடைக்கால சங்கராந்தி எந்த டேட்னா ஜூன் 21. அப்போ நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம், சர்வதேச யோகா தினத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா, அப்போ ஐநா இந்த சர்வதேச யோகா தினமாக ஜூன் 21 கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து 2014 ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ 2014 ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், 2024 டிசம்பர் 21 நம்ம என்ன பண்ணலாம், உலக தியான தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, உலக தியான தினம் டிசம்பர் 21. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் ஜூன் 21 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச யோகா தினம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. உலக தியான தினம், சர்வதேச யோகா தினம், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்தியா வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மரங்கள் வனங்கள் பரப்பளவு அதிகமாயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இப்போது நமக்கு வந்து மாசுபாடு ஏற்படுவதற்கே, காற்று மாசுபாடு ஏற்படுவதற்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுடைய அந்த உமிழ்வு தான். அப்போ மரங்கள் வனங்கள் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அந்த கார்பன் உமிழும் அதை என்ன பண்ணிக்கும், மரங்கள் வனங்கள் வந்து உறிஞ்சிக்கும். அப்போது காடு மற்றும் வனப்பரப்பு அதிகமாகும் பொழுது இந்த கார்பனால் வரக்கூடிய அந்த பிரச்சனை என்னாகும், குறையும். அவ்வளோதான். ஓகேங்களா, பாருங்கள், 2021 to 2023 1445 சதுர கிலோமீட்டர் வந்து காடு மற்றும் வனங்கள் அந்த பரப்பளவு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, இந்தியா வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு 1445 சதுர கிலோமீட்டர் வந்து இந்தியாவுடைய வனங்களுடைய பரப்பளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2023 நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பு 25.17%. இப்போது மொத்த புவியியல் நம்மளுடைய இப்போ இந்தியான்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, மொத்த புவி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பரப்பளவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 25.17% வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு இருக்குது. இது ஏன் முக்கியம்னா பாருங்கள், 1988 தேசிய வன கொள்கையின்படி இந்தியாவின் புவியியல் பரப்பில் 33% வனம் அல்லது மரங்களின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, 1988 தேசிய வன கொள்கை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவுடைய புவியியல் பரப்பில் 33% எதற்கு கீழே இருக்கணும், வனம் அல்லது மரங்களின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ இருக்கோம், 25.17%. நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கோம், ஆனால் இந்த டார்கெட்டை நம்ம என்ன பண்ணல, ரீச் பண்ணலை. ஓகேங்களா, பாருங்கள், அப்போ அந்த வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவில் பாருங்கள், வனங்களின் பரப்பளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு பாருங்கள், மத்திய பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், மகாராஷ்டிரா. ஃபஸ்ட்டு மத்திய பிரதேசம், செகண்ட் அருணாச்சல் பிரதேசம், தேர்டு வந்து மகாராஷ்டிரா.
ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு ஜாகிரஃபியில் நம்ம கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மதன் பி லோகூர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியாக இருந்திருப்பார். இவர் என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானதுங்க. மதன் பி லோகூர் ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது. இது யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எந்த நாட்டுடைய உயரிய விருதுனா குவைத் நாட்டின் உயரிய விருது. இப்போ இந்த விருது இவருக்கு எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்திய குவைத் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதில் ஆற்றி வரும் பங்களிப்பை கௌரவிக்கும் நோக்கில் இந்த விருதை வந்து கொடுத்துருப்பாங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். அப்போ பிரதமர் மோடி இந்த டைம் நிறையா அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து செப்பரேட்டாக அந்த கடைசி ஒரு 1 மந்த் நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ செப்பரேட்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ரெகுலராக வரக்கூடிய நியூஸ் எழுதி வச்சுக்கோங்க. கடைசியை வந்து அந்த சிலதெல்லாம் மட்டும் இந்த விருதுகள், இந்த மாநாடுகள், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மட்டும் நம்ம செப்பரேட்டாக எழுதி வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள். இது ஒரு பிரச்சாரம் மாதிரி, இது ஒரு முன்முயற்சி. எதற்காக அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கான சைக்கிள் ஓட்டுதலை ஊக்குவிப்பதற்கான முன்முயற்சி வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஃபிட் இந்தியா இயக்கம் அப்படிங்கிறது கீழே இது தொடங்கியிருப்பாங்க. ஃபிட் இந்தியா இயக்கம் வந்து 2019 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்காக சைக்கிள் ஓட்டுதலை ஊக்குவிப்பதற்காக. ஓகேங்களா. இப்போ தொடங்கியிருப்பாங்க, ஒரு முன்முயற்சி வந்து இப்போ தொடங்கியிருப்பாங்க. இப்போ இதற்கு முன்னாடி 2019 இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கான்னா ஃபிட் இந்தியா இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலை வந்து QS அமைப்பு வந்து வெளியிட்டிருக்கும். இதில் இந்த VIT பல்கலைக்கழகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, வேலூர் VIT பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் இந்திய அளவில் 8வது பிளேஸ்லையும் உலக அளவில் எந்த பிளேஸில் 396வது இடத்துலையும் இருக்குது. VIT பல்கலைக்கழகம் இந்திய அளவில் 8வது, உலக அளவில் 396வது இடம், 396வது இடம். ஓகேங்களா. இதில் இந்த பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பட்டியலில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய 78 கல்வி நிறுவனங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த திட்டம்லாம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த திட்டம் பாருங்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முதலீட்டில் 35% தொகையை மானியமாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. நம்ம ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 35 தொகையை வந்து மானியமாக கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் இது. ஓகேங்களா. பாருங்கள், 65% தொகைக்குரிய மீதி 65% இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 65% நம்ம என்னவா 65% நம்ம பேங்க்கில் வந்து என்னவா வாங்குவோம், லோனை வாங்குவோம். அந்த லோனுக்கு வட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வட்டியில் 6% தொகையை வட்டி மானியமாகவும் அரசு அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. 35% மானியமாக கொடுத்துருவாங்க. மீதி 65% நம்ம லோன் வாங்கணும். அந்த லோனுக்கு வட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த வட்டியில் 6% வந்து வட்டி மானியமாக நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு தொழில் முன்னோடிகள் திட்டம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம். இந்த திட்டம் எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஆதி திராவிட மக்கள் வாழும் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக. ஓகேங்களா. குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக தான். எந்த பகுதி மக்கள், ஆதி திராவிட மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம். அடுத்து பாருங்கள், தொல்குடி திட்டம். இது வந்து பட்ஜெட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் தான் இந்த தொல்குடி திட்டம். அப்போ தொல்குடி திட்டம் எதனோட தொடர்புடையது, பழங்குடியினர். அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம் அப்படிங்கிறது ஆதி திராவிட மக்கள் வாழும் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்கானது. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக அவங்களுக்கு தொழில் முதலீட்டில் உதவுவதற்கான ஒரு திட்டம். புரிஞ்சுதுங்களா. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்தோம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்தோம். ஓகேங்களா. இந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் கேட்கலாம். அந்த யூனிட்டி 9லேயும் வந்து நம்மளை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா. இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இதை கொடுத்துருக்கேன். ஒரு டைம் கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது.
ஓகேங்களா. இந்த 15 to 23 இருக்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ் அவ்வளோதான். ஒரு 31 தான். லாஸ்ட் வீடியோ ஒரு 32 இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. மினிமம் ஒரு எவ்வளோ தான் இருக்கும், 30 35 அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா. அந்த 35 இன்ஃபர்மேஷனை இப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூட பார்த்துக்கோங்க. ஒரே டைமில் உட்காந்து பார்க்கணுட்டு கூட இல்லை. ஓகேங்களா. மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 120 இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிடலாம். ஒரு 150 இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிடலாம். அது போக உள்ள அந்த டாபிக் கீழே பழைய நியூஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கும். அப்போ ஓரளவுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு 200 இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நம்ம ஏனோ தானோன்னு பார்க்க படிக்கிறது கம்மியாக படிக்கிறோமா, ஒரு 4 பாயிண்ட்டு தான் படிக்கிறோம் அப்படின்னாலுமே பரவாயில்ல, அதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் அங்கே ஸ்கிப் பண்ணலாம். ஓகேங்களா. ஒரு ஆன்சர் என்னன்னு நமக்கு தெரியலினாலும் தெரிஞ்ச பாயிண்ட்டை வச்சு எது வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை ஸ்கிப் பண்ணி கரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆன்சரை கரெக்டாக கெஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த இடத்துல. புரிஞ்சுதுங்களா. டெய்லி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.